அப்புறம் நான் உங்களோட நாலேஜ்க்காக சொல்றேன் டாக்டர், எனக்கு 6 வயசுல ஒரு குழந்தை இருக்கா. என்னோட முதல் டெலிவரி நார்மலா தான் நடந்துச்சு, எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. and I'm fine. அப்புறம் என்ன எதுக்கு? அது நீங்க மிஸ்டர் குமார் கிட்ட தான் கேட்கணும் டாக்டர். டாக்டர் சாரி, பட் ஃபர்ஸ்ட் டைம் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ஒன்னும் தப்பு இல்ல. ஓகே, உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். சாரி டாக்டர், and thanks for coming. சரி, நீங்க எல்லாருமே கிளம்புங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் அண்ட் சாரி ஃபார் த ட்ரபிள். நாலு டாக்டர் வருவாங்க. மிஸ்டர் குமார், உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன பார்த்தா என்னமா 4 டாக்டர் கூப்பிட்டாங்க ஒருத்துக்காக? பிரியா, நீ கோவப்படாத. எல்லாரும் ஒவ்வொன்னுத்துல ஸ்பெஷலிஸ்ட், அதான் எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டேன். ஒருத்தர் ஜெனரல் பிராக்டிஷனர், ஒருத்தர் கைனகாலஜிஸ்ட், குழந்தைகள் மருத்துவர், இன்னொருத்தர் ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். மிஸ்டர் ராம், குழந்தை டாக்டர் குழந்தை பிறந்த அப்புறமா தானே கூட்டிக்கிட்டு வரணும். மா, அவருக்கு போய் சொல்றாங்களேமா. இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இல்ல 2வது தடவையா நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ரைட்? ஆனா இவரு ஃபெர்டிலிட்டி எக்ஸ்பர்ட் எல்லாம் கூப்பிடுறாங்க. ஆமா, பைத்தியக்கார டாக்டர் ஏன் நீங்க கூப்பிடாம இருக்கீங்க? உங்களை பாக்குறதுக்காக. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க மிஸ்டர் குமார்? யாராவது இப்படி எல்லாம் பண்ணுவாங்களாமா? பிரியா, எனக்கு இது முதல் பிரெக்னன்சி இல்லையா? மா, நீங்களே சொல்லுங்கம்மா. இந்த ஆளை வச்சுக்கிட்டு நான் என்னமா பண்றது? ஐயோ, காதலிச்சு பாரு, நல்லா காதலி. இந்த மாதிரி அக்கறையா பாத்துக்கிற புருஷன் யாருக்கு கிடைப்பாங்க? இல்ல இல்ல, நான் தான் பைத்தியமாச்சே. மா, பாருங்களேன், இன்னைக்குதான் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. மீனுவுக்கு முன்னும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற பழக்கம் இவர்கிட்ட இருந்துதான் வந்திருக்கு. சரி, இங்கே